அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நேவிக்காரருமே நிற்கிறேன் பாருங்க. அப்படியே பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே எல்லாருமே பிரசாதங்கள் எல்லாம் வேண்டி சாப்பிட்டு எல்லாம் போகணும். கீர்மலை என்று சொல்கிறது இதுதான் உண்மையான கீர்மலை. நீங்கள் வடக்கு பக்கம் போய் பார்த்தா தெரியும். நாங்கள் இப்போ 33 வருஷத்துக்கு பிறகு இன்றைய தான் இங்கே உங்களுடைய ஊர் ஜனங்கள் முழுக்களும் கீர்மலை ஜனங்கள் ஃபுல்லாக இங்கே வந்திருக்குது. கோயிலுக்கு முன்பக்கத்தில் போயிட்டி கிராமம்ன்ற ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமம் சிமெண்ட் தொழிற்சாலையால் முற்றாக சுவீகரிக்கப்பட்டு இப்போ தாரிஜ கடங்கு இருக்கிறது. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நேவிக்காரருமே நிற்கிறேன் பாருங்க. கீர்மலை என்று சொல்கிறது இதுதான் உண்மையான கீர்மலை. நீங்கள் வடக்கு பக்கம் போய் பார்த்தா தெரியும். மலை அடிவாரம் இருக்குது. மலையில் ஒரு பெரிய சிவலிங்கம் இருந்தால் சிவலிங்கத்தை இப்போ எல்லாம் தள்ளிட்டோம். சிவலிங்கம் இல்லை. ஆனால் இந்த கிருஷ்ணன் கோயிலை மட்டும்தான் விட்டிருக்கிறார்கள். கிருஷ்ணன் கோயிலில் இப்போ எல்லா கட்டிடங்களும் கிடக்க அநேகமாக அந்த வசந்த மண்டபம் மட்டும்தான் முற்றாக செயல்படுத்தப்பட்டிருக்கு. மற்றபடி எல்லா கட்டிடங்களும் இப்போது இருக்குது. நாங்கள் இப்போ 33 வருஷத்துக்கு பிறகு இன்றைய தான் இங்கே உங்களுடைய ஊர் ஜனங்கள் முழுக்களும் கீர்மலை ஜனங்கள் ஃபுல்லாக இங்கே வந்திருக்குது. இது இந்த கோயிலுக்கு முன்பக்கத்தில் போயிட்டி கிராமம்ன்ற ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமம் சிமெண்ட் தொழிற்சாலையால் முற்றாக சுவீகரிக்கப்பட்டு இப்போ தாரிஜ கடங்கு இருக்கிறது. அந்த போயிட்டு கிராமத்தை சேர்ந்த மக்கள்லாம் அநேகமாக இங்கே இன்றைக்கு வந்திருக்கணும். அவையெல்லாம் இப்பொழுது கீர்மலையில் நவலேஸ்வர அவையில் குடியேறி இருக்கணும். அந்த இந்த கோயில் உண்மையிலே ஒரு வல்வெடுத்துறையை சேர்ந்த வடிவேது மேஸ்திரியார் அவர்களுக்கு சொந்தமான கோயில் தான் இது. அவர்களுடைய காலத்தில் தான் இந்த கோயில் கட்டப்பட்டு அவர்களால் பின்பு பராமரிக்க முடியாத போது எங்களுடைய இந்த ஊர் மக்களை எல்லாம் கொண்டு சேர்த்து ஒரு பரிபாலன சபை ஒன்றை உருவாக்கி அந்த பரிபாலன சபையிடம் தான் இந்த கோயிலை ஒப்படைத்தார்கள். அந்த கோயிலில் நாங்கள் 1990ஆம் ஆண்டு மட்டும் நிர்வகித்து எல்லா பூசைகள் எல்லாம் செய்தோம். 83ஆம் ஆண்டு இந்த கோயில் புனருத்தாரணம் செய்துபட்டு கும்பாபிஷேகம் நடந்தது. அதன் பிற்பாடு 90ஆம் ஆண்டு மட்டும் நித்திய பூசைகள், வைகுந்த ஏகாதசி பூசைகள் ஒவ்வொரு நாளும் எல்லாம் நல்ல வடிவாக நடக்கிறது. ஆலய அலங்கார திருவிழா ஒரு வருஷம் நடக்கிறது. அப்படியெல்லாம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கேன். 1990ஆம் ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட கலவரங்கள் காரணமாக இந்த ஆலயத்தை விட்டுட்டு நாங்கள் விலக வேண்டியிருந்தது. மீண்டும் இப்பொழுது 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு இங்கே வந்துட்டோம். எல்லோரும் கீர்மலைக்கெல்லாம் 11ஆம் ஆண்டு வந்துட்டேன். அதுக்கு பிறகு நாங்கள் இங்கே இந்த கோயிலுக்கு வாரதுக்கு தினமும் முயற்சி செய்து பார்த்தோம். ஆனால் இந்த பாதுகாப்பு அரண்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், அந்த கீர்மலை சந்தி பக்கத்தில் தான் கொண்டு வந்து போட்டிருந்தது. பிறகு நாங்கள் மேலிடங்களோட கதைச்சி அந்த கோயில் இன்றைக்கு அந்த பாதுகாப்பு அரண்ணை எங்களோட கோயில் கிழக்கு வீதி எல்லியோட கொண்டு வந்து போட்டிருக்கிறார்கள். அப்படியே பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே எல்லாருமே பிரசாதங்கள் எல்லாம் வேண்டி சாப்பிட்டு எல்லாம் போகணும்.